ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ப்ராட்காஸ்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் இன்னைக்கு உட்காந்துருக்கோம் ப்ராட்காஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயன் படத்தோட ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு பர்சனலாக அந்த படத்தை பற்றி என்ன தோணுச்சோ அதை பற்றி இங்கே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ தொடர்ந்து பேச ராயன் படத்தோட ஒரே லைன்ல சொல்லுங்க பாப்போம். நான் நல்ல பாயிண்ட் யோசிச்சு வச்சிருக்கேன். சொல்லுங்க. ராயன் படத்தோட ஒரே லைன் சொன்னா உசுரே ராயன்னா ஒரே லைன்ல சொல்லுங்க. ராயன்னா ஒரே லைன்ல சொல்லுங்க. ராயன்னா ராவான படம். அந்த படம் சீரியஸா ராவண படம். ஆக்சுவலா இது வந்து தனுஷ் படமே கிடையாது. தனுஷோட இது படத்தோட இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? அவனுக்குன்னு ஒரு ஹீரோயின் கிஸ் உறிஞ்சுதல் அப்படி இப்படி வரும்ல. பட் இது இப்போ தனுசு இல்ல. அப்ப அதனால சொல்லி இப்போ ஒரே அந்த மாதிரி ஒரு இது சொன்னா நான் ஏத்துப்பேன், ரஜினி சொன்னா ஏத்துப்பேன். ஆனா தனுசுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இல்ல தனுசுக்கு வந்து எல்லா படமும் வித்தியாசமா இருக்காது. ஏதாச்சும் ஒரு படத்துல ஏதாச்சும் இருக்கும், இருக்காதுன்னு சொல்லல. ஆனா கதை டிஃபரெண்டா தான் இருக்கும். அது மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 40% வெற்றி மார்க் கலந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. சரி, ஓகே. டயலாக் தான் கம்மியாயிடுச்சு. தனுஷ்னா ஒரு பஞ்ச் 4 பஞ்ச் இருக்கும். ஒன்னு கம்மியாதுன்னா ஒன்னு அதிகமாயிடுச்சுல. ரெண்டு ஈக்குவலா இருக்குல்ல, இன்னும் நல்லா இருக்கும். இதுல படத்துல வந்து முதல்ல எனக்கு பிடிச்சது என்னன்னா கெட்டப் தான். எனக்கு சரியான கெட்டப், மொட்டை. சரி, இப்போ ஒரு ஒருத்தருக்கும் பிடிச்சத பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கெட்டப் தான். கெட்டப், அதுக்கப்புறம் அந்த மீசை, சைலண்டான கேரக்டர், அவ்வளவுதான். நீ சொல்லுங்க. எனக்கு கெட்டப், அப்புறம் கேரக்டர், ஃபைட் செம்மையாச்சு. நீ சொல்லுங்க. ஃபைட் அப்புறம் முக்கியமா ஏஆர் ரஹ்மானை பத்தி பேசணும்ல. ஏஆர் ரஹ்மான் தான் இதுல முக்கியமா. அவரோட மியூசிக் இல்லனா ஒண்ணுமே இல்ல. சரி, எனக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த ராயனுங்கிற அந்த வேர்ல்டு படம் வந்துட்டு அந்த ஒரு செட் பண்ணிட்டாங்க. இதுதான் கதை, இதுக்குள்ளதான் இருக்க போகுதுட்டு. அது தாண்டி வெளியே எங்கேயுமே போல, நம்மளையும் தாண்டி வெளியே எங்கேயும் யோசிக்க வைக்காம ஒரு கட்டத்துக்குள்ள வச்சிருந்துச்சு. அது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த படத்துல வந்த எல்லாரோட ஆர்ட் ஒர்க், கேரக்டர் ஆர்க் இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த கேரக்டர் இப்படி போய் அந்த ஆர்க் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ஆர்க் அது செம்மையா டெவலப் பண்ணியிருந்தாங்க. எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு மட்டும் பண்ணிருப்பாங்க, சில படத்துல வில்லனுக்கு பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு நடிச்ச எல்லாருக்குமே அந்த கேரக்டர் ஆர்க் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு பாக்குறதுக்கு. எனக்கு இந்த ரெண்டும் பர்சனலா பிடிச்சி. ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்கிடுவேன். எங்க தூக்கமே இன்ட்ரோ வந்து இதுல ஹீரோயின் இல்ல படத்துல. அந்த இன்ட்ரோல் சீன்லாம் மாஸ் இல்ல. இன்டர்வல் சீன் இந்த அண்ணன் தம்பி எல்லாம் வந்து நிக்கிறது. அதுதான் எனக்கு அசுரன் படம் ஃபீல் கொடுத்துச்சு. அசுரன் படம் மூணு பேர் அது வருவான். ஆனா இது வந்து சைலண்டா என்ட்ரி வந்து இல்ல கதையுமே அதுல வந்துட்டு அது வரைக்கும் கொஞ்சம் தனுஷா கொஞ்சம் இப்படி காமிச்சிட்டு அடிக்காத மாதிரி கொஞ்சம் இதா காமிச்சிட்டு அந்த இன்ட்ரோல அந்த சீன்ல தான் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆக்சுவலா அதுல இருந்து சொல்லிருப்பான்ல, வெளில வந்து சொல்லிருப்பான்ல, அதாவது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடினா அதான் ஸ்டார்டிங் வந்துருக்கும். ஒரு பையனை கொண்டுட்டு வந்திருப்பான், அது பூசாரியா கொண்டு வந்து. அதுக்கு முன்னாடி சொல்லுவான்ல, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையோட வந்த அதுக்கு கொண்டு வந்ததா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பூசாரியை கொண்டு வந்தால அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ வரும்போது 15 வயசு 20 வயசு இருக்கும். 15 வயசு இருக்கும், அந்த வயசு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ 25 வயசு 30 வயசு, அந்த 25 வயசு படத்து கதையில அதான் மென்ஷன் பண்றான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பூசாரியை வெட்டிட்டு வந்தது வந்து ஃபர்ஸ்ட் வச்சு இவனை தானே மீட் பண்ணுவான்ல, இவனை தானே மீட் பண்ணுவான். அந்த 1000 டேரக்டர் சில்வர் மீட் பண்ணுவான். ஆமா, இவனை மீட் பண்ணல. அப்போ முன்னாடி சில்வரான தான் மீட் பண்ணுவான். அங்க இருந்து இங்க வந்துருக்கலாம்ல. கரெக்டா, ஆமா, அது கரெக்டா சொல்ல முடியல. ஆனா அந்த வேர்டு தான், அதுல தான் வந்து தனுஷோட மாஸ் ஃபர்ஸ்ட் அதுல இந்த டயலாக் நல்லா, அந்த மாஸ் டயலாக் தான் எஸ்ஜே சூர்யா மீட் பண்ணுவோம். நீதான கொன்ன சொல்லி செம்மையா இருக்கும். கடைசி சொல்லுவான், கடைசி செம்மையா சொல்லுவானா இல்ல அவ்வளவு பண்ண எனக்கு அப்படியே நான் நீங்க சொல்ற மாதிரி அவன் அவ்வளவு பண்றதுக்கு ஆனா நான் சொல்லல மிரட்டுற மாதிரி சரியா தனியால போலியா கூட்டமா ஏன்னா ஒரு ஆச்சரியத்துல படத்துல அந்த காமெடின்னு சொன்னா அதை சொல்லலாம். அவங்க பேசுனது வில்ல கிடையாது, காமெடி எல்லாமே. இன்னொரு காமெடி செகண்ட் வைஃப் தூக்கிட்டான்னு சொல்லிட்டு போன தூக்கி எரிஞ்சிடும். அது போய் தேடுவாங்க.
காமெடி, அதாவது மாசான படம், ஃபுல் மாசான படம் தான். படத்துல அவன் மட்டும் தான் வில்லனா இருக்குன்னு நினைச்சிருக்கான். ஆனா வந்து காமெடி இதுல வருது. காமெடியே பண்ணல, எனக்கு காமெடி வருது. ரொம்ப காமெடிக்குள்ள போல அப்படியே என்ன சொல்றது, அந்த கேரக்டர் அப்படி லைட் டச் ஆகிட்டு வர மாதிரி போயிட்டு இருக்கு. அதான் சரி. பிடிக்காத விஷயம்னா பிடிக்காத விஷயம்னா எனக்கு என்னன்னா, இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து குத்தி இடையில கட்டுப்பேத்திட்டாங்க. அந்த இளவு கட்டுப்பாய் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தான், என்னெல்லாம் வந்து திடீர்னு கதை ஃபர்ஸ்ட் கொலை. அதுக்கு ஸ்டார்டிங் பார்க்கும்போது அண்ணன் தம்பி தான் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் குத்துனதுக்கு அப்புறம் சரி. இப்ப நான் சொல்றேன் அது என்னன்ட்டு. அந்த கதை வந்துட்டு இந்த கிராயங்கிற கதை ராம் இது பார்த்துருப்பில்ல, அது ராவணனோட வாழ்க்கையில நடந்த ஒரு கதை தான். வாழ்க்கை கதைன்னா அப்படியே எடுத்து அப்படி பண்ணல. அதுல இருக்க ஒரு சின்ன பிட்டு நான் கரெக்டா சொல்லணுமா, நிறைய பேருக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல, சொல்றேன். இந்த கதையோட பேசிக்கே அதுதான். ராவணனுக்கு வந்துட்டு அவன் தம்பிங்க 2 பேரு ராமர் கூட போய் சேர்ந்து துரோகம் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுதான் அந்த கதை. ஓகேவா, ராமருக்கு 2 பொண்டாட்டி இருக்கும். அதுதான் எஸ்எஸ்சூரியாவுக்கு 2 பொண்டாட்டி. ஓகேவா, போகிக்கு ராவணனை எரிப்பாங்க. ஓகேவா, இங்க தனுஷ் என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு இங்கதான் தனுஷ் வந்து ரைட்டா தான் பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா அப்படியே கதையை மாற்றி போகிக்கு ராவணனை தான் எரிப்பாங்க. ஆனா ராமனை இவன் கையில இருக்கிற மாதிரி பண்ணிருப்பான், ரைட்டிங்ல மாத்திருப்பான். அவனோட ஹீரோ ராவணங்கிற மாதிரி கொண்டு வந்து எஸ்ஏசூரியாவும் பொம்பளை விஷயத்துல கரெக்டா இருப்பானே, பொம்பளை விஷயத்துல. ராவணன் அப்படித்தானே, எஸ்ஏசூரியா பொம்பளை விஷயத்துல கரெக்டா இருப்பான்ல. ரே பண்ணுங்கன்னு சொன்னப்ப அவன் வேலையை பார்த்துருக்கியா, அவனை நானே போட்டு தள்ளிட்டான். ராவணன் தானே பண்ணா, சீதையை வந்து இதெல்லாம் இல்லடா இருக்கு. அதாவது அந்த ராமனோட ஒரு பார்ட் ஆஃப் கதை. அந்த எஸ்எஸ்சூரியாங்கிறது ராமர் கேரக்டர் கொண்டாடி வச்சுட்டு அது வந்துட்டு அதுதான் அந்த கேரக்டர். ஓகேவா, அந்த தங்கச்சி மேட்ரு இந்த மேட்டர்ல ரொம்ப போகல. இவங்க அந்த ஒரு சின்ன பாட்டு அந்த துரோகம் ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து அதை சுற்றி கதை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த தங்கச்சி கொல்ல போகும்போது காளி மாதிரி பின்னாடி அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க தெரியுமா. பின்னாடி அந்த டிராயிங் இருக்கும், அவன் அந்த லைட்டிங்ல பின்னாடி தெரியுற மாதிரி இருக்கும். அது பயங்கரமா இருக்கு அந்த ஷாட்டு. லாஸ்ட் அந்த 10 தலையும் அதே மாதிரி தான் பின்னாடி அந்த வரைஞ்சிருக்கும் நடந்து வரும்போது அந்த லைட்டிங்ல அது தெரியுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய இடத்துல. இன்னொரு ஷாட் மாதிரி அந்த பொண்ணும் பயங்கரமான ஃபைட்டிங். அது நம்ம ஸ்டார்டிங்ல குறைவாக போட்டோம். விக்ரம் படத்துல ஏஜென்டினா மாதிரி குடி வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணே எப்படி பிடிக்காது எனக்கு இந்த இதுதான். அந்த இடையில அண்ணன் தம்பி கொண்டு வந்து குத்தி துரோகம் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் அவங்க திருப்பி வந்து மறுபடியும் அது பிடிக்காது. எனக்கு பிடிச்சது பண்ணது அவன் போட்டு தள்ளிட்டாங்கல்ல, முடிஞ்சதுக்காக. இருந்தாலும் ஒரு ஒன்னா இருந்த கஷ்டப்பட்டு ஒன்னா இருந்த ஃபேமிலி திடீர்னு பிரிஞ்சு போயிடுச்சு. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் ஃபேமிலிக்காக சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை கூட சைட் அடிக்காம இந்த தனுசு எப்படி போட்டாரு, நீங்க எல்லாம் போய் இன்னும் நல்லா பண்ண பிள்ளை கூட வைக்காம போயிட்டாரு. தனுசு அவனுக்கே கதை எழுதுல ஆண்டி அபர்ணா. ஆனா அந்த கேரக்டர் என்ன, அந்த அபர்ணா கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அந்த லவ் ஸ்டோரியும் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதுல எனக்கு என்ன ஒரு உறுத்தலா இருந்துச்சுன்னா, படம் முடியும் போது அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய வந்துட்டு அவ கொடுத்துட்டு போயிடுவான். இந்த குழந்தை எனக்கு வேணாம், இவனும் இங்க ஜாயின் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. கொடுத்துட்டு போறதுங்கிறது இந்த கேரக்டர் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கரெக்டா எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அவன் ரத்தத்துல பிறந்த குழந்தை வேணாம்னு சொல்றது கரெக்ட் தான். ஆனா கொடுத்துட்டு இவ அப்படியே போயிடுறா அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டர் அப்படியே நிஜ வாழ்க்கையில அப்படி நடக்காதுல்ல. ஆமா, புருஷன் விட்டு போனா கூட அவங்க குழந்தை வச்சிருப்பாங்க. இல்லைன்னா நானும் உங்க கூட வந்துடுறேன் வேற மாதிரி இருக்கும். ஏதோ ஒண்ணு அப்படி நடந்திருந்தா தனுச்சுதான் அவன்கிட்டதான் கேட்கணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்க வேண்டியது வந்து என்னன்னா இன்டர்வல் ஃபைட். அந்த 3 பேரும் ஃபர்ஸ்ட் அந்த ஷாட் தான் அது சீன்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் அந்த கிங்காங் படத்துல பாருங்க, கிங்காங் எந்திரிச்சு வரையில ஒரு ஷாட் அந்த சன்ரைஸுக்கு பிளாக் கலர்ல கட்டுவாங்க தெரியுமா கிங்காங் படத்துல. அந்த மாதிரி ஷாட்லாம் எனக்கு தனுச்சு வச்சிருந்தாங்க. இதுல இன்னொரு ஷாட் நல்லா இருந்துச்சு. அந்த தங்கச்சிய கூட்டு போவாங்கல்ல, கூட்டு போய் ரேப் பண்ண நல்லா இருக்கு. முன்னாடி அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த ரேப் பண்ற கேரக்டர் ஒவ்வொருத்தங்களே விட்டு தனுசு அடிக்க வைக்கலாம். இந்த கடை தாண்டி இருந்தா அந்த கடை தாண்டி இருந்தா. ஆமா, அப்போ எல்லாம் தாண்டி வரும்போது தனுசு ஒருத்த கழுத்த இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி சாட்ல அவன் நின்றுட்டு இருக்கும்போது அவன் கூட ஒரு 4 பேர் நிற்பாங்க. அவன் நிக்கிற இடம் மட்டும் 2ஆ இருக்கும். நோட் பண்ணிக்கலாம். அது மேல லைட் இருக்கும். லைட்னா தெரு லைட்டு கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கும். அவன் மேல மட்டும் அந்த ஃபோக்கஸ் இருக்கும். மத்த எல்லா இடமும் பிளாக்கா இருக்கும். இவன் மட்டும் அந்த கார்ல நிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிடி வச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ கத்தி வந்து எக்ஸ்மேன் கத்தி மாதிரி. எக்ஸ்மேன் இல்லடா, அது இது ஸ்கூட் டிரைவர் நினைக்கிறேன். அதான் எக்ஸ்மேனுக்கு அதான் நேத்து படம் இருந்துச்சுல, எக்ஸ்மேன் படம். அது எக்ஸ்மேன் மாதிரி இருந்துச்சு. இங்க இருந்து வரும்டா கத்தி இல்லடா, அது கோணி ஊத்துறது.
கோனி ஆமா. அந்த மாதிரி. கோனி ஊசி இல்லடா, கோனி அந்த ஊசி தான் அது அந்த மார்க்கெட்ல பண்றதுக்காக கிடையாது பஞ்சர். இப்போ அந்த டியூப்லெஸ் டயர் போடுவாங்க. அது சின்னதுடா. அந்த மாதிரி தான் அந்த கத்தி தான் இப்படி பிடிச்சிருக்கோம். எங்க ஊர்ல எல்லாம் இப்படி கத்தி கிடையாது. கத்தி எப்படி அப்படி அது சின்னதுன்னு சொல்லாத, அதுதான் பவர் அதிகம். கத்தி சொல்றேன். எங்க ஊர்ல நெல்லு முட்டை கும்பலா இருக்கும்ல, நெல்லு தைக்கிறதுக்கு இது பண்ணாங்களா? குத்தி கையில எடுத்து சாம்பிள் பாக்குற கத்தி அது. அவன் மார்க்கெட்ல இருக்கிறதுனால நானும் பார்த்துட்டு இருந்தனால அந்த இதுல இருந்து ரைஸ் வந்து கீழே வரும்ல. ஆமா அதுதான். ஓவரால் அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதனால கண்டிப்பா ரைட்ல பார்க்கலாம். இதுதான் என்னோட கருத்து. மத்த மாதிரி நெகட்டிவ்ங்கிறது பெருசா கிடையாது. நெகட்டிவ்னு அண்ணன் தம்பி குத்தி போடுவாங்க. அது நெகட்டிவ் சொல்ல முடியாது. அதான் கதையே. இல்ல அது நீங்க நம்ம யோசிச்சுட்டோம்ல, சேருவாங்கன்னு தான் நம்ம நினைச்சோம். அவ்வளவு ஆசை சேருவாங்க. நெகட்டிவ்னு நம்ம சொல்லணும்னா, இப்ப ரிவ்யூ மாதிரி சொல்லணும்னா நெகட்டிவ் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னா நல்லா இருக்காது. ஆனா படம் நல்லா இருக்கு. தங்கச்சியை பண்ணது வந்து அந்த 2 பசங்களுக்குமே தெரியாதுல்ல. ஆமா, அவங்க 2 பேரும் தெரியாது. அதுதான் அதுல 2 பேரும் சமாதானம் நினைச்சேன். கடைசி தெரியாது பண்ணாங்க. ஆமா, அதுதான் அது தெரியாது. அவங்க சேர்ந்தது தனுஷுக்கு தெரியும். எதனால சேர்ந்தாங்க, எதனால இவங்க மேல கோபப்பட்டு இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தனுஷுக்கு தெரியாது. பேசுவாரு தம்பி எதனால மாறி அங்க போயிட்டாங்க, தனுஷுக்கு தெரியாது. தனுஷுக்கும் தெரியாது, தங்கச்சிக்கும் தெரியாது. ஓகேவா? அதுதான் ஒரு பணம் கஷ்டம். ஒருத்தர் எதா இருந்தாலும் இது உனக்கு தானே சம்பாதிக்கணும். சரி, ஓகே. என்ன இருந்தாலும் படத்தை தேட்டர்ல போய் பாருங்க, நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுனேன்? நல்லாதான் இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த 4 பேர்ல அண்ணன் தங்கச்சில எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு ராயன் தான். ராயன். 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 ஆமா, நான் தனுஷ் தான். யாரு? எந்த பேர்? 4 பேர்ல 4 பேர்ல யாரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லவங்க கிடையாது, பிடிச்சிருக்கு. பிடிச்ச கேரக்டரா இருந்தா தங்கச்சி கேரக்டர் பயங்கரமா இருக்கு. உனக்கு அவன் தங்கச்சி தான். அந்த தங்கச்சி தங்கச்சியை பிடிக்கும். கேரட் கேட்டா தங்கச்சி பிடிக்கும். தங்கச்சி போதும். கத்தி எடுத்துட்டு